அங்கே போனால் பாம்பு இப்படி படம் எடுத்துக்கொண்டு லிங்கத்துக்கு மேலே அன்றைக்கு தான் நான் முதலாக லிங்கத்துக்கு மேலே உடம்புன்னு தெரியாத பாம்பு மட்டும் நான் மட்டுமல்ல எங்களோட கூட இருந்த அத்தை முன்னால மத்தியில் ஒரு அரசமரம் நிற்குது. அது கீழே தான் அந்த அது கீழே தான் அந்த இவர் அடுத்த காலமாக போய் யூனிஃபார்ம் எடுத்து கொள்வி இருக்கிறேன். அதுக்கு பாம்பு கையை பக்கத்துக்கு பாம்பு உதறிவிட்டா பாம்பு மேசையில் போயிடுச்சு. தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் இன்றைக்கு நிற்கிற இடம் ஒரு புதுமையான ஆலயம், அதாவது பெரிய அற்புதங்கள் நிறைந்த இந்த பாம்புகளின் அதிசயங்கள் நிறைந்த நாகர்கோவில் நாகதம்பிரான் ஆலயத்தில் நிற்கிறேன். இந்தியாவுக்கும் இந்த ஆலயத்துக்கும் இடையில் சரியான வரலாற்று சிறப்புகள் தொன்மையான தொடர்புகள் இருக்குது. இந்த ஆலயத்தின் வரலாற்றை தான் இந்த காணொளி பதிவு செய்யப்பட இருக்கின்றது. வாங்கோ காணொளிக்குள்ளே போகலாம். சொந்தங்களுக்கு வணக்கம். இப்போ இந்த ஆலயத்தின் தொன்மையான வரலாறுகளை பற்றி அறியறதுக்காக நான் வந்திருக்கிறேன். இந்த ஆலயத்தினுடைய ஒரு நெருக்கமான அவர்களுடைய அந்த பரம்பரை, அதே மாதிரி அந்த அறங்காவலர் சபை ஆலயத்தின் தர்மகாத்த உறுப்பினர்களாக இருக்கிற ஒரு ஐயாவோட தான் நான் இன்றைக்கு கதைக்க போகிறேன். நாகர்கோவில் பிரதேசத்தை சார்ந்த வல்லிபுரநாதன் பத்மநாதன் ஐயாவோட தான் கதைக்க போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த ஆலயத்துக்கும் நீண்ட வரலாற்று பின்னணிகள் இருக்குன்னு நான் அறிஞ்சிருக்கிறேன். நிறைய அற்புதங்கள் நடந்திருக்குன்னு அறிஞ்சிருக்கிறேன். இந்த ஆலயத்தின் ஒரு பக்தன் என்ற ரீதியிலையும் எனக்கு இதை அறிகிற ஆர்வங்கள் ஏற்பட்டது. எங்கட தமிழக வரலாற்றில் இந்த நாகபாம்பு என்று சொல்றது சிவன் என்ற ஒரு அடையாளப்படுத்துவார்கள். அதாவது அதுக்கு சரியான தெய்வீக சக்தி, பாம்புக்கும் இந்த தமிழர்களுக்கும் இடையில ஒரு வரலாற்று பின்னணி ஒன்று இருக்குது. இந்த ஆலயத்தின் வரலாற்றை பற்றி நான் அறியவில்லையேக்க, இந்த ஆலயம் எப்போ கட்டப்பட்டது ஐயா? நாகர்கோவில் கிராமம் என்பது ஒரு பழமை வாய்ந்த தொன்மையான கிராமமாகும். ஆதியிலே இந்த பகுதியிலே இலங்கையிலே 2 குடிகள் வாழ்ந்திருக்கின்றார்கள், நாகர் இயக்கர். சரியோ? அதிலே நாகர் என்ற சாதியினர் இங்கே ஒரு சிறிய ராசதானிய வச்சிருந்தார்கள் என்று அறிய முடிகின்றது. அந்த வகையிலே இங்கே அவர்கள் இருந்த காலத்திலே தான் இந்த ஆலயம் தோன்றியிருக்கிறதாக அறியப்படுகின்றது. நிச்சயமாக அறியப்படுகின்றது. அப்போ இந்த நாட்டிலே இருந்த அந்த நாகர் இயக்க தலைவன் தன்னுடைய மக்கள் வழிபடுவதற்கு ஒரு ஆலயத்தை அமைப்பதற்கு ஒரு திருவுருவை அமைப்பதற்கு விரும்பியிருக்கிறார். அப்போ இந்த ஆலயம் ஆதி காலத்திலே இங்கே மரபடி வழிபாடாகத்தான் இருந்திருக்கிறது. சரியோ? அப்போ தினமும் அவருடைய மக்கள் போய் அந்த மரவடியிலே வழங்கி போட்டு வருவது வழக்கம். ஒரு நாள் இந்த அரசன் தன்னுடைய ஒரு பிரதானி தன்னுடைய அரசாட்சியிலே அங்கம் வைத்த ஒருவர்கிட்ட ஒரு மூகாம்பரி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பொற்கொள்ளர், அவர் இந்த கிராமத்தின் குடாரப்பு தட்டார் நிலப்பரப்பிலே தட்டார் பகுதியிலே வசித்து வந்திருக்கின்றார். அவரை அணுகி இவர் சொல்லியிருக்கிறார், தன்னுடைய மக்கள் வழிபடுவதற்கு ஒரு ஆலயத்தினை அமைச்சு திருவுரு கொண்ட செய்தார். மரபடி வழிபாடாகத்தான் இருந்து கொண்டு வந்தது செய்து. அப்போ இவருக்கு என்ன தெய்வம் இங்கே இருக்கிறதா அவர் தெரியாது. மரபடியில் போய் வாழ்ந்து வழிபடுகிறதா அவருடைய ஒரு வழக்கமாக இருந்து வந்திருக்கிறது. அப்போ அதன் பின்ன அவர் போய் இந்த அரசன் கேட்டு விட்டானே, இது நான் என்னென்று என்று சொல்லி போய் தான் வழிபடுகிற மரத்தடியில் போய் புலம்பி அழுதுருக்கிறார். என்ன தெய்வத்தை வழிபடுகிறது என்று தெரியாத நான் எப்படி ஒரு சிலையை படித்து கொடுப்பேன்றால அவருக்கு இரவிலே கனவிலே தோன்றி சொல்லியிருக்கிறார், பெருமான் நீ வழிபடுகின்ற அத்தி மரத்தடியிலே போய் பார், எனது உருவத்தை காண்பாய் என்று சொல்லி. அப்போ இவர் வழிபடுகிற அந்த அத்தி மரத்தடிக்கு போயிருக்கிறார். இந்த அத்தி மரம் உங்களுக்கு தெரியும், பெருசாக அந்த விழுதுகிற இல்லை, ஆலமரத்தை போல விழுதுபடுகிற இல்லை. இப்போ அங்கே ஒரு விழுதொன்று ஒரு பாம்பாக 5 தலை நாகமாக ஆட கண்டிருக்கிறார் அத்தி மரத்தில். அப்போ இவர் அதை கொண்டு போய்த்தான் ஒரு திருவுருவை அமைச்சு அரசனுடைய பணியை நிறைவேற்றி அன்று தொடக்கம் அவர்கள் இந்த 5 தலை தாமிரத்தாலான 5 தலை நாகப்படத்தைத்தான் வழிபாடு செய்து வந்திருக்கிறார்கள். இப்போ அந்த நாளையில் அது சோழ மண்டலங்களின் ஒரு பகுதியாகத்தான் இலங்கையும் விளங்கி இருக்கின்றது. நிச்சயமாக விளங்கி இருக்கின்றது. அப்போ
அந்த பகுதியிலிருந்து இங்கு வந்து குடியேறிய மக்களும் இருக்கிறார்கள். இங்க இப்ப இருப்பதாக தெரியல, வம்சங்கள் இருந்திருக்கலாம் என்று அறியப்படுகின்றது. அப்போ கிட்டத்தட்ட இந்தியாவில் இருந்து வந்த நாகர் வம்சத்தின் வீர சைவர்கள் இந்த வம்சம் தான் இந்த ஆலயத்தை வழிபட்டு வந்திருக்கிறார்கள் ஆரம்பத்தில். இப்ப இருக்கிறவர்கள் அவர்தானோ அல்லது இங்கு இருந்த மக்களோன்றது எங்களால் சரியாக கூற முடியாது. அடுத்தது இந்த ஆலயம் எப்போ தோன்றுவது என்றும் எங்களால் கூற முடியாது. அவ்வளவு வரலாற்று பின்னணி. ஏனென்றால் இது நாகருடைய காலத்திலே தான் இந்த ஆலயம் உருவாகி இருக்கிறது. மரவழி வழிபாடாக இருந்து வந்து பின்னர் இந்த அந்த ஸ்டாச்சு சிலை ஒன்று அமைக்கப்பட்டு அஞ்சுதல நாகதம் பிராணத்தை அவர்கள் வழிபட்டு வந்திருக்கிறார்கள். அந்த நாக படம் இன்றைக்கும் பூச வழிபாட்டிலே இருக்குங்க. இங்க இவருடைய ஆட்சியின் பின்னர் இங்கு இந்த ஆலயத்தை சிதம்பர இரகர் தான் ஸ்தாபித்திருக்கார். அவர் தான் அவற்றை பரம்பரையில் வந்தவர்களாம் நாங்கள். சரியோ, அவர் தான் தர்மகர்த்தாவாக இருக்கிறார். தம்பி ராஜரஞ்சன் அவர் தான் எங்களுடைய ஆலயத்தின் தர்மகர்த்தாவாக இருக்கிறார். அப்போ நான் அந்த ஆலயத்திலிருந்து அரங்காவல் பரிவாரண சபையின் பொருளாளராக இருக்கின்றேன். நானும் அந்த பரம்பரையில் வந்த ஒருவர் தான். ஆரம்ப காலத்திலே இந்த ஆலயத்திலே பூசை வழிபாடுகள் எல்லாம் எங்களுடைய பரம்பரையினரால் தான். இந்த இரகர் சிதம்பரர் இரகர் என்பவர் தான் இந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறார். அதன் பின்பு இந்த சிதம்பரர் இரகருடைய மகன் சிதம்பரம் தான் இந்த ஆலயத்தின் பூசகராகவும் முகாமையாளராகவும் இருந்து வந்திருக்கிறார். அப்போ 1924ஆம் ஆண்டு தொடக்கம் 1933ஆம் ஆண்டு வரையில் எங்களுடைய பரம்பரை தான் இந்த கோவில் பூசையை நடத்தி வந்திருக்கிறது. இந்த ஆலயத்தின் கடைசி பூசகராக இந்த பரம்பரையில் வந்த முருகேச சதாசிவம் என்பவர் 1924ஆம் ஆண்டிலிருந்து 33ஆம் ஆண்டு வரை இருந்திருக்கிறார். அதன் பின்னர் அதே பரம்பரையில் உள்ள சிவக்கொழுந்து அவர்தான் இந்த ஆலயத்தை பரிபாலனை செய்து அவருடைய மகனின் மகன் தான் இந்த ராஜரஞ்சன் என்பவர், எனது தம்பி. சரியா? அந்த வகையிலே அப்போ இதன் பின்னர் 1933ஆம் ஆண்டுக்கு பின்னர் தான் இங்கே பிராமணர்கள் பூசைக்கு நியமிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையிலே இப்போ இதற்கு முந்தைய இந்த ஆலயத்தை பற்றி நாங்கள் கூறுவோம்னா இன்னொரு சிறு விலையை இந்த ஆலயம் வந்து பருத்தித்துறையிலிருந்து 18வது கிழக்கு பகுதி வடமராட்சி கிழக்கு பகுதியில் 18வது கிலோமீட்டரில் தான் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. அதிலே இந்த ஆலயம் அமைந்த பகுதியிலே அத்தி, ஆல், அரசு, வேம்பு, மருது, கொக்கட்டி போன்ற மர விருட்சங்களுக்கு மத்தியில், பெரிய மர விருட்சங்களுக்கு மத்தியிலே தான் ஆலயம் அமைந்துள்ளது. அதன் பின்னர் எங்களுடைய பரம்பரையினர் இந்த ஆலயத்தை எங்களுடைய மக்களுடைய வழிபாட்டுக்காக அதே இடத்திலே அந்த இடத்திலே ஏற்கனவே ஆலயம் இருந்த இடத்திலே திருவருள் விளங்க கண்டு அந்த இடத்திலே தான் இவர் இந்த சிதம்பரர் இரகர் இந்த ஆலயத்தை களிமண்ணினாலே கட்டி அமைத்திருக்கிறார். இந்த ஆலயம் நான் நினைக்கிறேன் மிக தொன்மை வாய்ந்த ஒரு ஆலயம். ஆனால் இந்த பதிவுகளின் படி இந்த சிதம்பரர் இரகர் இந்த ஆலயத்தை 1845ஆம் ஆண்டிலே பதிவு செய்திருக்கிறார். அதற்கு முற்பட்ட வரலாறு, ஆலயத்துக்கு முற்பட்ட, அதாவது நாங்கள் இப்போ தோன்றுனீங்களா, ஆனால் இந்த தோன்றுனர் வரலாறு என்று வரையறுக்கிறார் 1845. ஒரு ஆலயம் உருவாக்க அந்த பதிவு செய்ய முதல் ஒரு நீண்ட காலம் இருந்தவர்தான் பதிவு செய்வது வழக்கம். இன்று ஆலயங்கள் பதிவு செய்யப்படாமல் இருக்கு. அந்த வகையில் இந்த ஆலயம் ஒரு மிகவும் இந்த மருத, முல்லை, நெய்த நிலம் போன்ற இடத்துல தான் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. நாகர்கோவில் நாகதம்பிரானை பற்றி சொல்லிக்க நிறைய அற்புதங்கள் இருக்குது. பக்த அடியார்கள் நேர்த்தி கடன்ல நிறைய நேர்த்தி கடன்களை நாகையா செய்து கொடுத்திருக்காரு. அதுல முக்கியமா குழந்தை பாக்கியம் இல்லாதாக்கள் இந்த ஆலயத்துல வந்து அந்த தொட்டில் செய்து வைக்க அது அவர்களுக்கு அந்த நேர்த்தி கடன் 100% நிறைவேற ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. அது வரலாற்று பின்னணி என்னையா? அதுக்கு முதல் இந்த ஆலயம் அமைந்திருக்கிற இடத்திலே ஆதி காலத்திலே பாம்புகள், நாக சர்ப்பங்கள் மண்டலமிட்டிருந்ததாகத்தான் கூறப்படுகிறது. நாகபாம்புகள் இந்த இடத்துல வசித்ததாகவும் அறியப்படுகிறது.
சரியும். அதே போன்று இந்த இந்த ஆலயத்துக்கு இன்னும் ஒரு பேர் உண்டு, சிறை மீட்டவன். சிறை மீட்டவன், அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு, சொல்றோம். இந்த சேர சோழ மண்டலத்திலே இருந்து சேர நாட்டிலே உள்ள சம்புதீப் என்னும் இடத்திலே உள்ள திருவனந்தபுரத்தில் ஒரு கிராமம் மழையினாலே அழிந்ததாகவும் அப்பகுதியிலே இன்றைக்கு நீங்கள் காணலாம், அங்கேயும் நாகர்கோவில் கொண்டு ஒரு நாகதம்பிரான் கோயில் இருக்கிறது, கண்ணகியம்மன் ஆலயம் இருக்கின்றது. இந்தியாவில் திருவனந்தபுரத்தில், கேரளாவில் இருக்கு. கேரளா சேர நாடு அந்த நாள், இப்போ கேரளா என்று அழைக்கப்படுகிற இடம் தான் அந்த நாளில் சேர நாடாக இருந்திருக்கு. இப்போ அவர்கள் அங்கே இருந்து அந்த இடத்திலே மக்களை குடியேற்றுவதற்காக வியாபார நோக்கத்தையும் கொண்டு அந்த அரசனுடைய சேனைகள் இங்கே வந்து காங்கேசன் துறையிலே இறங்கி இருக்கிறார்கள். தனுஷ்கோடி வழியாக வந்து காங்கேசன் துறையிலே வந்து காங்கேசன் துறைக்கு வந்து வியாபார நோக்கமும் மக்களை கொண்டு செல்லும் நோக்கத்துடன் தான் வந்து எங்கே இருந்து வியாபார நோக்கத்தை காட்டித்தான் நீங்கள் மக்களை கவரலாம். அந்த வகையில் இப்படி வந்து மக்களை கவர்ந்து காங்கேசன்துறை ஊடாக காங்கேசன்துறை, மயிலிட்டி, சரியோ, பருத்தித்துறை, என்ன கற்கோவளம், வள்ளிவிர கோயில், இந்த வழியாக நாகர்கோவிலில் வந்து தங்கியிருக்கிறார். நாகர்கோவிலே அந்த நாளையில கவுத்தந்துறை என்ற ஒரு சுரமம் இருந்திருக்கிறது. கவுத்தந்துறை அந்த இடத்திலே தான் இவர்கள் நங்கூரமிட்டு இருந்திருக்கிறார்கள். எல்லா இடத்திலையும் வியாபாரத்தையும் காட்டி மக்களையும் ஏற்றி கொண்டு வந்து இங்கே வந்து நங்கூரமிட்டு இருக்கிறார்கள். 7 நாட்களாக இந்த பகுதியில் இருந்த ஒரு மக்களும் அவர்களை சேர்ந்து பார்க்கவும் இல்லை, அவர் உணர்ந்த சாமானை வேண்டவும் இல்லை. அப்போ 7வது நாள் அவர்கள் வந்து இறங்கி மக்களுக்கு கேட்டிருக்கிறார்கள், நீங்கள் இப்படி பாருங்க, எங்களோட பாருங்கோ, அங்கே நீங்கள் இங்கே ஒரு மிக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க, அங்கே நல்ல வாழ்க்கையில் வாழலாம் என்று சொல்லி இந்த பொருளை காட்டு சனம் ஒன்றும் பொருட்களையும் வேண்டாம் இல்லை, போகவும் மறுத்து விட்டார்கள். அப்போ என்ன செய்தாங்கன்னா, இவங்க பலாத்காரமாக இங்கே உள்ள இளைஞர்களையும் யுவதிகளையும் பலாத்காரமாக கப்பலில் ஏற்றியிருக்கிறேன். ஏற்றினால் அதற்கு பிறகு ஒரு 1000 பேரை ஏற்றியதாக அறியப்படுகிறது. அந்த நேரம் 1000 பேரை ஏற்றினதாக அறியப்படுகிறது. அப்போ அதற்கு பிறகு இவர்களை இந்த மக்களை ஏற்றினோன்னா கப்பல் நகரவில்லை. சரியும், வைபவசத்தான் ஏற்றினது, கப்பல் போகவில்லை. அப்போ பார்த்தா கப்பலில் மேல் கூம்பில் ஒரு பாம்பு ஒன்று காணப்பட்டிருக்கு. சரியும். அப்போ அதுக்கிடையில் எங்களோட மக்கள் குளர துவங்கிட்டால் பலாத்காரமாக எங்களோட பள்ளியில் ஏற்றி கொண்டு போகிறார்களே, அவர்களை நாகராஜாவினா நாங்கள் அழைக்கிறோம், நாகராஜாவே நீ அவர்களை காப்பாற்ற மாட்டாய் என்று இவர்கள் அழுது புலம்பின பின்பு தான் அந்த பாம்பு அதே காட்சி அளித்தது. அவர் காட்சி அளித்தால் கப்பலின் நகரவில்லை என்றால் அந்த விடயம் அவருடைய படைத்தலைவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அவர் சொல்லியிருக்கார் பாம்பை வெட்ட சொல்லி, பாம்பை வெட்டி அப்புறப்படுத்தி விட. அப்போ இவர்கள் பாம்பை வெட்டினோடனே அந்த பாம்புகளில் அந்த பாம்பில் இருந்த இரத்த துளி ஒவ்வொன்றிலையும் பல 100,000 பாம்புகள் காட்சியளிக்க தொடங்கிவிட்டது கப்பலில். சரியா, இந்த சத்தத்துடைய பாம்பாக உருவாயிடுச்சு. அப்போ இவர்கள் எல்லாம் நடுநடங்கு பாம்பண்டா படையின் நடங்கி ஓடி சுற்றித்துறை ஓடிக்கொண்டு திரியக்குள்ள ஒருவர் அந்த கப்பலில் வந்த ஒருவர் ஆவேசப்பட்டு கூறியிருக்கிறார், இந்த ஊரிலே ஏற்றின மக்களை இறக்கினாத்தான் இந்த கப்பல் நகரம். அப்போ இந்த ஊர் மக்களை தனியே ஏற்றிருந்தால் இறக்கி விடலாம், அடையாளம் காண முடியாது. அப்போ இவர் வியாபார நோக்கமாக வந்ததுதானே, கப்பலில் இருந்த அரிசி மாவை அள்ளி விசைக்கு இருக்கிறார். இங்கே ஏற்றப்பட்ட மக்கள் ஒருவருடைய நெற்றியிலே மார்பிலே இந்த அடையாளம் காணப்பட்டிருக்கு. இவர் சொல்லியிருக்கார், இந்த அடையாளம் கண்ட மக்களை நீங்கள் இறக்கி விட்டால் இந்த கப்பலை நகரம். அப்போ அந்த இவர்கள் ஒருத்தரையும் இறக்க இந்த பாம்புகளும் ஒன்றாக இறங்க துவங்கிவிட்டன. இறுதியாக கப்பல் நகரவில்லை. திரும்ப அவரை கேட்டிருக்கார், ஏன் இந்த கப்பல் போகவில்லை, வலிக்கிறேன். அவர் சொல்லியிருக்கார், இந்த கப்பலின் அடித்தளத்தில் ஒரு பெண் பிள்ளையும் ஒரு அவருடைய செல்ல பிராணி பூனைக்குட்டியும் கொண்டு இருக்கு. அந்த கப்பல்லே அடித்தளத்தில் அவர்களையும் இறக்கி விட்டால் தான் இந்த கப்பல் நகரும். அப்போ ஒன்று அவர்களே இறக்கணும்னு 2 பாம்பும் இறங்கி 5 தண்டல் நாகமாக காட்சி கொடுத்துருக்கு. சரியும். எங்களுடைய ஆலயத்தின் மூலஸ்தானத்தில் வடக்கு பக்கத்தில்
நீங்கள் பார்க்கலாம். அது அந்த கப்பலில் இந்த சிறு வரலாறு ஓவியமாக ஓவியமாக பதியப்பட்டிருக்கு. அப்போ அந்த கப்பல் அந்த பாம்பு ஐந்துனாகவும் அதுக்கு பிறகு கப்பல் ஆடிய சென்று கப்பல் நகரத் தொடங்கிவிட்டு இவர்கள் இறைவனை அடியேற்ற மரம் போல விழுந்து வணங்கி விடைபெற்று சென்ற பிறகு அந்த பாம்பு வந்து அந்த கௌதந்துறை உலகத்திலே இருந்து இங்கே வந்து குடியேறியதாக ஒரு வரலாறு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த கோயிலை பின்னால் ஒரு பள்ளம் போய் கொண்டிருக்கு. அது நாகஞ்சரிந்த வாய்க்கால்னு தான் நாங்கள் கூப்பிடுறோம். அந்த நாகர்கோவில் கௌதந்துறை துறைமுகத்திலே இருந்து அந்த கப்பல் நின்றத்திலேருந்து அந்த பாம்பு வந்த வீதியை நாகஞ்சரிந்த வாய்க்கால் இன்றைக்கு இப்போ அந்த வாதி நீங்கள் பின்பக்கத்தால் போனால் பின்பக்கத்தில் உள்ள கணியடியில் போய் முடியுது. இதுதான் இந்த வரலாறு. இப்போ அந்த தொடக்கம் சிறை மூட்டவன்ற ஒரு வரலாறும் இதுக்கு வந்திருக்கு. ஆதியிலே இங்கே வந்து நாக வழிபாடு தான் இருந்தது. ஆதியில் வேறு எந்த ஒரு வழிபாடும் இருக்கையில் அந்த அதில் நாகத்தை தான் மூலமூர்த்தியாக வைத்து வழிபாடு நடத்தி வந்திருக்கிறார்கள். 1845ஆம் ஆண்டிலே இருந்து இந்த நாகம் வழிபாடு இருந்து வந்திருக்குது. பிறகு 1918ஆம் ஆண்டிலே இந்த சிதம்பரர் இடகர் பரம்பரையிலே வந்தவர்கள் இங்கே ஒரு கும்பாபிஷேகத்தை நடத்தியிருக்கிறார்கள். அந்த இடத்துல இங்கே வந்து ஒரு இது வந்து என்னென்னு சொன்னால் விஷ்ணுவாகவும் சிவனாகவும் மக்களோட மனதிலே தோற்றப்பட்டிருக்கு. அதான் ஆரம்பம் நாகம்தான். சரியா? அப்போ 1918ஆம் ஆண்டிலே இவர்கள் நாகத்துடன் கூடிய அந்த சிவலிங்கத்தை தான் மூலமூர்த்தியாக பிரதிஷ்டை செஞ்சுக்கலாம். இது 1918ஆம் ஆண்டு. 1845ஆம் ஆண்டில் இந்த இது நடந்த போதும் 18ஆம் ஆண்டில் தான் இந்த சிவனை வச்சு வழிபாடு. அப்போ இப்போவும் திருவுருவனமர்கிறோம் என்ற ஒரு பாடு இருக்குது. அதன்படிக்கு இது சிவனாயம் வழிபடுறோம், நாகம் விஷ்ணுவாயும் வழிபடுறோம். சரியா? இப்போ இங்கே இப்போ நடக்கிற பூசை ஆராதனைகள் எல்லாம் சிவனுக்குரிய வழிபாடாகத்தான் இருக்கு. ஆனால் நீங்கள் எங்களோட மூலஸ்தானத்தில் ஒரு இதை காணலாம். 3 லிங்கம் அமைக்கப்பட்டிருக்கு. 1918ஆம் ஆண்டிலே அந்த 1845ஆம் ஆண்டுக்கு முதல் வைக்கப்பட்ட 5 தலை நாகம், பஞ்சலோகத்திலான 5 தலை நாகம். அதன் பின்பு 1918ஆம் ஆண்டிலே வைக்கப்பட்ட சிவலிங்கத்துடன் கூடிய நாகம். இப்போ கோயில் வளர்ச்சி அடைய தெய்வங்களில் உருவங்களும் மாற்றமடையணும். கோயில் வளர்ச்சி அடைய அந்த வகையில் இப்போ 1979ஆம் ஆண்டில் அதே லிங்கத்தை கொஞ்சம் பெரிதாக வைத்திருக்கிறார்கள். சிவலிங்கத்தோட பெருசாக வைத்திருக்காங்க. இந்த 3 லிங்கமும் எந்த இடத்துலையும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். இங்கே இப்பவும் வழிபாட்டில் இருக்கு, ஒன்றும் அகற்றப்படவில்லை. ஆதியிலே இருந்த லிங்கம் 1918ஆம் ஆண்டில் வைக்கப்பட்ட லிங்கம், 1979ஆம் ஆண்டில் வைக்கப்பட்ட இந்த 3 லிங்கமும் இந்த ஆலயத்தில் இருக்கு. அதனுடைய நான் அந்த படம் ஒன்று இருக்கு, நான் காட்டுறேன். இந்த ஆலயத்தில் இருக்கு. அப்போ இங்கே வந்து இப்போ சிவனுக்குரிய வழிபாடுகள் நடைபெற்று இங்கே வந்து கப்பல் திருவிழா ஒன்று விமர்சையாக நடைபெறுகிறது. அந்த கப்பல் திருவிழா கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே இந்த 10 திருவிழாவும் 1845ஆம் ஆண்டு முதல் இங்கே நடைபெற்று வந்திருக்கிறது. அது வரலாறு கூறுவோம். சரியா? 1845ஆம் ஆண்டில் இந்த ஆலயம் அமைக்கப்பட்ட காலத்தில் இருந்து இந்த 10 திருவிழா இங்கே நடைபெற்று வந்திருக்கு. அது 7வது திருவிழாவாகத்தான் இந்த கப்பல் திருவிழா நடக்குது. ஏன் 7வது திருவிழாவை நடக்குன்னு சொல்லி சொன்னால், இந்த 7 நாட்களும் அங்கே தங்கி இருந்து கடற்கரையில் அந்த கப்பல் தங்கி இருந்து 7வது நாள் தான் இங்கே அவர் காட்சி கொடுத்து வந்தது. அப்போ அதை வச்சு தான் இந்த கப்பல் திருவிழாவை ஒரு சரித்திர வரலாற்று நாடகமாக இங்கே இப்போ கடலில் நடக்கிற இல்லை இந்த நாடகம், வரலாற்று நாடகம், வரலாறு சம்பந்தமான இதை நினைவூட்டுவதற்காக வருடம் இந்த வடபகுதியில் வடக்கு வீதியில் உள்ள கும்பித்திரு என்று சொல்கிற மணலில் தான் இதை நடித்து சாமியை கொண்டு அங்கே வச்சுட்டு இதை நடித்து இந்த வரலாற்றை நினைவு கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் சிறந்த அந்த 7வது நாள் பிரதமைக்கு அடுத்த நாள் வருகிற இதில் தான், பூரணைக்கு அடுத்த நாள் வருகிற பிரதம தேதியில் இந்த கப்பல் திருவிழா இங்கே நடைபெற்று கொண்டு இருக்கு. அப்போ அந்த காலத்திலே இங்கே வந்து மக்கள் யாரும் விஷம் தீண்டினால் மருந்து செய்யறதில்லை, ஆஸ்பத்திரி போகிறதில்லை. இந்த பகுதியை சார்ந்தவர்களும் சரி, வேறு இதை கேள்விப்பட்டு வந்தவர்களும் சரி, இங்கே வந்தால் இந்த ஆலயத்திலே மூலஸ்தானத்திலே ஒரு புஷ்பம் மாதிரி ஒரு களி தன்மையான ஒரு மண்ணொன்று இருக்கின்றது.
அதை வந்து எடுத்து பக்கத்தில் உள்ள நாககணி என்ற தீர்த்தக்கணி இருக்குது, அந்த நீரிலே எடுத்து கரைச்சி கடிச்ச இடத்துலேயும் ஊசி முறை குடித்தால் அவர் சுகப்பட்டு போயிருக்கார். நான் அறிந்த வரையில் நாங்கள் கண்கண்ட காட்சியாகத்தான் நிறைவேற்றி வந்தோம். எத்தனை பேரை பார்த்துருப்பீங்க? என்னுடைய வயதுக்கு எனக்கு இந்த 75 வயதாகுது. நான் சந்திக்கிறேன். இந்த பாம்புக்கு இவ்வளவு பவர், அதாவது இந்த வெள்ளைக்காரரே ஆராய்ச்சி செய்யணும், இந்த தமிழர்களுக்கும் பாம்புக்கும் என்ன ஐயா தொடர்புன்னு சொல்லி உண்மையா அந்த என்ன பொறுத்தளவு நான் நினைக்கிறேன் இடத்துல நிறைய கோவில்கள், நாகர் கோவில், புதுகள் பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் திருவிழாண்ட வரலாறு பாருங்கோ, இலங்கையிலையும் சரி உலகிலையும் எந்த பகுதியிலையும் தமிழர் வாழ்கிற பகுதியிலையும் இருக்கிறதா எனக்கு தெரியாது. இந்த நாகர்கோவிலை தவிர மற்ற இடங்கள்ல இருக்குன்னு சொல்லி சொன்னா தெற்ப திருவிழான்னு சொல்லி சாமியை பக்கத்தில் உள்ள கணியில கொண்டு வச்சாற்ற ஒரு வரலாறு. இந்த கப்பல் திருவிழான்றதான் இங்கே ஒரு மிக கப்பல் திருவிழா கூட வந்திருக்கிறேன். ஆனால் இதுதான் வரலாறுன்றது கப்பல் திருவிழா இதுதான் வரலாறு. அப்போ அதோட இந்த பாம்பு கிடைச்சால் இதுதான் வைத்தியம். 3 நாளே அங்கே தங்கி இருந்து பூசகர் கொடுக்குற அந்த மருந்தை வேண்டி சரியோ பூசி கடிவாயிலையும் பூசி குடித்தா சரி. இன்றைக்கும் அது நடைமுறையிலே இருக்குது. இந்த இந்த மூலஸ்தானத்திலே அந்த களிவளைந்து கொண்டு இருந்தது. இப்போ பிறகு இந்த கோயில்களை இவர்கள் கட்டின மூட்டத்தில் அந்த பாம்பு வசித்த இடத்தை மூடி கட்டி விட்டுனான். சரியோ களியால் கட்டிவிட்டால் இப்போ என்ன தெரியாது, காலத்துக்கு காலம் வேற இருக்க சிலிட்டு அறியாத தன்மையோ தெரியாத அது மூடப்பட்டு விட்டபடியா இப்போ இந்த நாகதம்புரான் ஆலயத்துக்கு மத்தியில் ஒரு அரச மரம் நிற்குது. முன்னாலே மத்தியில் ஒரு அரச மரம் நிற்குது. அது கீழே தான் அந்த அது கீழே தான் அந்த வழிபாடு இப்போ நடைபெற்று கொண்டிருக்குது. அவர் இந்த எம்பெருமான் 2015ஆம் ஆண்டிலே தான் மக்களுக்கு நேரடியாகவே காட்சி கொடுத்து எங்களுக்கு ஆலயத்தில் உள்ளவர்களுக்கு காட்சி கொடுத்து தான் அந்த ஆலயம் 2015ஆம் ஆண்டில் தான் அமைக்கப்பட்டது. அதன் பிறகு தான் அந்த புற்று வளர்ந்து அதுக்குள்ளே இப்போ பாம்பு இருக்குது. பாம்புக்கு பால் வைக்கிறது. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அதில் பொங்குவார்கள். அப்போ அந்த இடத்துக்கு மக்கள் வந்து பெருந்தொழிலான மக்கள் இங்கே வந்து செய்துகிறார்கள். என்னென்னு சொன்னால் அவர்கள் வந்து தாங்களாகவே நேரடியாக ஐயருடன் தெற்பை போட்டு தெற்பை அணிந்து பாலை கொண்டு பாலையும் தண்ணியும் கொண்டு போய் நேரே அபிஷேகம் செய்து பூசை செய்யலாம். அதுக்கு இப்போ இந்த குழந்தை பொருள் இல்லாதவர்கள், கல்யாணமாகாதவர்கள், நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டவர்கள் என பல தரப்பினரும் அங்கே வந்து வழிபாடு செய்து அதிலிருந்து இப்போ நாகதோஷ வழிபாடு, காலசர்ப்ப தோஷ வழிபாடுகளுக்கெல்லாம் சாந்திகள் பூசைகள் இங்கே நடைபெற்று கொண்டு. ஐயா இப்போ சில பேர் விளையாட்டுத்தனமாக அந்த பாம்புகளோட விளையாட்டி அதுக்கு அடிச்சிருப்பிடும் சில பேர் நாகமண்டு மறையாமல். ஆனால் அவையில் மனதில் அது உறுத்தி கொண்டு இருக்கும். அப்படியானவே சில வேளை இந்த காணொலிகளை பார்த்து கொண்டு இருக்கலாம். அவர்களுக்குள்ளேயே இந்த பிராயச்சித்தமாக அவர்கள் வந்து என்ன செய்ய வேண்டும்? இங்கே வந்து 3 விதமான பிராயச்சித்தம் இருக்கு. ஒன்று அவர்களே நேரடியாக கொண்டு பெருமானுக்கு நாகேஸ்வருக்கு பால் ஊற்றி நீர் ஊற்றி அவசியம் செய்யலாம். அடுத்தது கரும்பாம்பு செம்பாம்பு என்று சொல்லப்படுகிறது. அது ராகுகேதுவுக்கு அது வந்து பாலையும் நல்லெண்ணெயிலையும் வச்சு கொண்டு போய் வழிபாடு செய்து சுத்தம் செய்யலாம். அதை விட இந்த காலசர்ப்ப தோஷம், நாகதோஷம் முதலியவற்றுக்கு இங்கே பரிகாரங்கள் நடைபெறுகிறது. அந்த கும்பம் வச்சு எல்லா நாளும் அது 3 விதமான நாட்களில் செய்யணும். செவ்வாய், வியாழன். மற்றது உங்களுடைய கூடுதலாக செய்கிறது நல்லவன்று சொல்லுகிறார் என்றால் உங்களுடைய நட்சத்திரத்தில் அன்று இந்த சம்பந்தப்பட்டவருடைய நட்சத்திரத்தில் செய்கிறது நல்ல. ஏனைய நாட்களில் செவ்வாய், வியாழன், வெள்ளி போன்ற இடங்களிலும் தினமும் இங்கே பெரும்பாலும் செவ்வாய், வியாழன், வெள்ளி போன்ற நாட்களில் இங்கே அந்த சர்ப்ப வழிபாடு, இந்த சர்ப்பதோஷ பரிகாரம் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இந்த இடத்த நான் வந்து கேட்குறேன், அந்த இப்ப புற்று இருக்கிற அந்த பகுதி முதல் களிமண்ணால மூடப்பட்டன்னு சொன்னீங்களா, அதுல ஒரு பவர் இருக்கும் இல்லையா? அங்க ஒரு பவர் இருக்கு. இப்ப அந்த இடத்துல அவர் வசிக்கிறார் என்று சொல்லி ஒரு இடம் அமைக்கப்பட்டிருக்கு. மண்ணால போட்டு களிமண் எல்லாம் போட்டு அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ளே அவர் இருக்கிறார். அதுக்குள்ள பால் வைக்கிறது, அங்கேயும் பால் வைக்கிறது. இங்க மக்கள் பால் வைப்பார்கள் வெளியில. அங்க தினமும் ஒவ்வொரு நாளும் பூசைக்கு முதல் அங்க பாலை வச்சுட்டு தான் அவருக்கு பாலை வச்சுட்டு தான் அந்த வழிபாடு தொடங்குது. அந்த ஆலயத்தை பூசிக்கிற பரம்பரை என்ற ரீதியில நான் உங்களை கேட்கிறேன், நீங்கள் இதுவரை காலம் இந்த ஆலயத்தை வழிபட்டு வரைக்க உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில ஏதாவது ஆபத்தான நேரங்கள்ல அவர்கிட்ட காட்சியை நேரடியா கண்டிருக்கிறீங்களா அல்லது சில செயல்கள் மூலம் உணர்ந்திருக்கிறீங்களா? மிக மிக அருமைஞ்ச அவரை காண்றது எங்களுக்கு அந்த பலன் தான் கிடைக்கும்.
எனக்கு ஒரு ஏற்பட்ட சம்பந்தம் நான் நினைக்கிறேன். எனக்கு அப்போ 2010ஆம் ஆண்டு 60 50 10 60 65 60 வயசு. அப்போ நாங்கள் இந்த ஆலயம் இவங்க இராணுவத்தின் இது வந்து 2000 ஆண்டிலிருந்து நோமான ஏரியாவாக இருந்தது. மனிதர்கள் நடமாட்டமற்ற ஒரு பிரதேசமாகத்தான் இந்த இடம் இருந்தது. சண்டை நடந்த இடம். இந்த ஆலயத்திலே இங்கே இருந்த மக்கள் 2000 ஆண்டு மார்ச் மாதத்தில் இடம்பெயர்ந்து போய் திரும்ப 2011ஆம் ஆண்டு தான் இங்கே வரக்கூடியதாக இருந்தது. இந்த 2000 ஆண்டிலிருந்து 2009ஆம் ஆண்டு வரைக்கும் இப்பகுதியிலே உள்ள எந்த ஒரு ஆலயத்திலேயும் இப்போ இங்கே மிக பிரபலம் வாழ்ந்த ஆலயம் நாகர்கோவில் நாதம்பிரான் ஆலயம், பூர்வீக நாதம்பிரான் ஆலயம், நாகர்கோவில் அருள்மிகு கண்ணகியம்மன் ஆலயம். அதுவும் ரெண்டும் ஒன்று தொடர்புடைய ஆலயங்கள். ரெண்டையும் ஒரு பரம்பரையினர் ஸ்தாபித்திருக்கிறார்கள். சரியோ, அது 1875ஆம் ஆண்டில் ஸ்தாபிக்கப்பட்டு அதுக்கு ஒரு வரலாறு கதை சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல ஒரு தரம் இல்லாமல் இருந்த பூச வழிபாடுகள் எதுவும் இல்லாமல் இருந்தது. 2009ஆம் ஆண்டு ஆவணி மாதம் என்று நினைக்கிறேன். அப்போதான் எங்களுடைய பரம்பரை தர்மகத்தாவை இராணுவத்தினர் அழைத்து, நீங்கள் இந்த ஆலயத்தில் போய் பூச வழிபாடுகளை நடத்தலாம், ஆனால் மக்களை குடியேற அனுமதிக்க இல்லை, மக்களும் வந்து தர்மகத்தா வந்து கொடுக்குற லிஸ்ட்டை கொண்டு தான் இந்த கோயிலுக்கு வந்து வழிபடலாம். அப்போ இராணுவம் லிமிட்டட் கிரௌட் தான் பெறலாம், வந்து சண்டேஸில் மட்டும்தான் பெறலாம். குடத்தனையில் அவருடைய இராணுவத்தெல்லாம் இருந்தது. அங்கே தான் எங்களுடைய பிரதேச செயலகம் இருந்தது. இல்லை இல்லை, எங்களுடைய பிரதேசம் வடமராட்சி கிழக்கு வந்துட்டுது. ஆனால் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் குடத்தனை எங்களுடைய பகுதிகளெல்லாம் இருந்தது. அந்த வடமராட்சி பிரதேச செயலகம் குடத்தனையில் இருந்து, சரியும் குடத்தனையில் இருந்து இங்கேயும் கட்டக்காடு வரை சுண்டிக்குளம் வரை வடமராட்சி கிழக்கு பிரதேச பிரிவுக்குள்ளான் இருக்கு. சரிதான். அந்த வகையில் இராணுவத்தின் அனுமதிக்கு அப்போ எங்களுடைய தர்மகத்தாட்டம் முதல் எங்களுடைய ஆலய பரம்பரை தர்மகத்தாட்டம் முதல் போய் நாங்கள் யார் கோயிலுக்கு போகணுன்ற ஒரு பேர் பட்டியலை கொடுத்தால் அவர் அந்த லிஸ்ட்டை ஐடென்டி கார்டு நம்பர்லாம் போட்டு பிரதேச செயலர்கிட்ட கொடுத்தால் அவர் அனுமதிக்கப்படுவது தான் போடலாம். அப்போ அவரும் அந்த இடத்துல இருந்தால் தான் அவர் அகலை ஐடென்டி பண்ணி இஞ்சாலி அனுப்பக்கூடிய நிலை இருந்தது. இப்போ 2009ஆம் ஆண்டில் பூசை தொடங்கிட்டுது. 2000 ஆண்டுக்கு பிறகு 2009 இந்த பூசை ஆராதனைகள் தொடங்கினது. இப்போ அந்த வகையில் இங்கே பூசை நடைபெற்று கொண்டு வந்து அந்த காலப்பகுதியில் தான் நாங்கள் இந்த கோயிலை கட்டுறதுக்கு தீர்மானித்தாங்க. அந்த உங்களோட வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் அதுதான் இப்போ சொல்ல போகிறேன். அதுக்குள்ளே அப்போ இந்த கோயிலை பாலஸ்தாபனம் செய்து போட்டு அதில் இருந்து நாங்கள் எங்களுடைய நிர்வாக குழுவினர் இருந்து சாதிச்சு கொண்டு வந்து நாங்கள் இந்த ஆலயத்தை எப்படி நாங்கள் என்ன மாதிரி செய்கிற காசுகளெல்லாம் நிதி தட்டுப்பா என்ன மாதிரி செய்கிறோன்னு அலைஞ்சோன்றிருக்கு. ஒரு பாம்பொண்டு அப்படியே பழைய மூலஸ்தானம் இருந்த பகுதியால் வந்து இந்த நாங்கள் வச்ச பாலஸ்தாபனம் செய்து வச்ச இடத்துக்குள்ளே அந்த பாம்பு போயிடுச்சுது. போய்க்குள்ளே அப்போ நாங்கள் பக்கத்தில் இருந்ததுனால ஒரு இந்த பாம்புண்டு போகுது. நான் சொன்னது சேரை பாம்பாக இருக்கும். இது உண்மையாக நடந்தது. இது சேரை பாம்பு போல கிடக்கு. இல்லை உடனே அங்கே முன்னால் கும்பிட்டு கொண்டிருந்தவர் சொன்னார், ஐயா ஐயா எல்லாரும் ஓடி பாருங்க, இஞ்சி பாருங்க பாம்பு நிற்குது. அங்கே போனால் பாம்பு இப்படி படம் எடுத்துக்கொண்டு லிங்கத்துக்கு மேலே, அன்றைக்கு தான் நான் முதலாக லிங்கத்துக்கு மேலே உடம்புன்னு தெரியாத பாம்பு மட்டும், நான் மட்டுமல்ல எங்களோட கூட இருந்த அத்தனை பேரும், அந்த நிர்வாக குழுவில் இருந்த அத்தனை பேரும் அந்த இடத்துல எங்களால் அதை பார்க்க முடிஞ்சது. அதான் நான் முதல் எல்லாரும் எல்லா நேரத்திலையும் உதவனை காண இல்லாது. நான் அந்த இதுக்காக சொல்லல, அந்த சில ஐயாக்கள்ல இப்ப அடிக்கடி அவர் காட்சி கொடுக்கிறார். இங்க இந்த பெருமாளை பூசிக்கிற ஐயாக்கள் அந்த கருட முகம் பார்த்திருக்கேன். சோமஸ்கந்த குருக்கள் அவற்ற மகன். அதே மாதிரி பரம்பரையில நாகையாண்ட ஏதோ ஒரு வடிவத்தை என்னால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஈவன் அந்த வைப்ரேஷன் எனக்கு உணரக்கூடிய மாதிரி இருக்குது. நான் இது வெறும் வார்த்தைகளாக சொல்லல, நான் இங்க வந்த அப்புறம் உணர்றேன். அது அது அதுல நிச்சயக்கா அது இந்த தன்மையோட வேறும் இல்லையா? அது உங்களுக்கே தெரியுமோ தெரியாது? நிச்சயமாக நான் அன்றைக்கு தான் நான் முதல் நாகதம்பிரான் நக வழிபாடு தான் நாங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். நாகதம்பிரானே அன்றைக்கு தான் எனக்கு மெய்யெல்லாம் சிரித்து எனக்கு என்ன நான் இது ஒரு வசனத்தை பார்த்து சொன்னேன். அது சேரப்பாம்பாக இருக்குமென்ற ஒரு வசனத்தை மேலே சொல்லி விட்டுட்டேன். சரியோ, அது அந்த காட்சியை கண்ட உடனே அதை எண்ணி அறியாமலே நான் ஒரு பரவசமாயிட்டேன். அப்போ இப்போ அடிக்கடி எல்லாருடைய மனதிலையும் காண இல்லாது
என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமா. உங்களுக்கு அந்த பலன் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு காட்சி கொடுக்குறார். அப்படியே அடிக்கடி இங்கே அடிக்கடி இங்கே காட்சி கொடுக்குறார். ஆனால் எல்லாட்ட கண்ணிலையும் படுறதே இல்லை, சிலட்ட கண்ணில் படுகிறார்கள். சரியா? இப்படியான ஒரு பாக்கியம் இல்லாத ஆக்கள் கட்டாயம் இந்த ஆலயத்துக்கு வந்து அந்த நேரடியாக வழிபாடு செய்ய உங்களுக்கு அது வெற்றி. அங்கே பார்த்தேன் அந்த பார்த்தீங்கன்னா தெரியுமா, அந்த அரச மரத்தை சுற்றி எத்தனையோ தொட்டில்கள் எத்தனையோ இதெல்லாம் கட்டி இருக்கிறார்கள். அப்போ திரும்பி அவர்கள் வந்து அதை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர் சொல்கிறார்கள் தாங்கள் நினைத்த காரியத்தை எம்பெருமான் தங்களுக்கு நிறைவேற்றி தந்திருக்கிறார் என்று, தாங்கள் வேண்டிய வரங்கள் தங்களுக்கு கிடைச்சிருக்கும் என்று அவர்கள் மூலமாகத்தான் நாங்கள் அறிகிறோம். சரியா? அதனை தொடர்ந்து இப்போ முந்தைய இப்பிரதேச மக்கள் தான் இந்த ஆலயத்தை சுற்றி பிரதேசங்களில் இருந்த மக்கள் அம்பன் குடத்தனை எழுதுமட்டுவாள் செம்பியம்பட்டு நாகர்கோவில் மக்கள் தான் இந்த வழிபாடு ஏற்றி கொண்டிருந்தவர்கள் வழிபாடு. இப்போ வந்து வடமாகாணத்தில், அதாவது யாழ்ப்பாணம் சரி, இங்கால வவுனியா மன்னர் பகுதியும் சரி, அங்கே இருந்தும் இங்கே மக்கள் வந்து இந்த வேண்டுதலை நிகழ்த்தி கொண்டு செல்வதை எங்களை காணக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் ஆவணி ஞாயிறுக்கெல்லாம் சரியான கிரௌட் இருக்கு. ஆவணி ஞாயிறு நடக்கிறது, மிக விமர்சையாக நடக்கிறது. அந்த இந்த 2012ஆம் ஆண்டு தான் நாங்கள் இந்த கும்பாவசம் செய்து நாங்கள் பிறகு இந்த யுத்தத்தின் பின்னர் இந்த ஆலயம் புனரமைக்கப்பட்டு யுத்தம் புனரமைக்கப்பட்டு செய்த காலத்தில் தான் இந்த அன்னதானம் ஒவ்வொரு ஞாயிறும் இங்கே ஆரம்பிக்கப்பட்டது. 2012ஆம் ஆண்டில் இந்த கும்பாவசம் நடந்த தினத்திலே இருந்து இன்று வரை தவறாது ஒவ்வொரு ஞாயிறும் இந்த ஆலயத்தில் அடியார்களுக்கு அன்னதானம் வழங்கி வருவது இருக்கு. இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வந்து அந்த அதில் பொங்கி படைச்சு அந்த அன்னதானத்தை சாப்பிட்டு அந்த வைப்ரேஷனை வந்து பார்த்து உணர்ந்துட்டு போங்க. இந்த வீடியோ பார்க்குறாக்களுக்கு நேர பெருத்தூர் ரோட்டால் நேர அப்படியே இங்கே வடமராட்சி கிழக்குக்கு போகிற வகையில் நாகர்கோவிலுக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் இங்கே வந்து நீ கேட்க இந்த டைமில் இந்த கோயிலுக்கு வாங்க. இந்த ஆலயத்தில் திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கு, கோபுர திருப்பணி, அதை பற்றியும் சொல்லுங்க. இந்த ஆலயத்தில் இப்போ கடந்த வருடம் இப்போ எல்லோருடைய இங்கே வருகிற மக்களுடைய எல்லோருடைய ஒரு வேண்டுகோளாயம் இருந்தது என்று சொன்னால், இப்படி ஒரு இதாக இருக்குது, இதுக்கு நீங்கள் ராசகோபுரம் கட்டையிலாவது ரெண்டு ஒரு நிலைப்பாடு இருந்தது. இப்போ நாங்கள் சொல்லிட்டோம், அது இன்றைக்கு நடக்குமோ அவர் விரும்புகிறாரோ அன்றைக்கு தொடங்கட்டும் கொண்டு விட்டாச்சு. கடந்த வருடம் இந்த ஆலயத்தின் ராசகோபுரம் அமைப்பதற்கான அடிக்கல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு 2024ஆம் ஆண்டு ஆனி மாதம் இந்த அடிக்கல் நாட்டப்பட்டு இன்று இப்போ திருப்பணி வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இதுக்கு பெருந்தொகையான நிதி தேவையாக இருக்கின்றது. அநேகமாக இங்கே மெருமந்த அடியார்கள் பெரும்பாலும் பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவரே செய்விப்பார் நம்பிக்கை அவருடைய ஒரு திட்டம் இருக்கு. ஏன்னா நாங்கள் தொடங்காமல் இருந்த ஒரு பணி இப்போ தானாகவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய ஆலயத்தின் பிரதம குரு தான் அது முதல் எங்களுடைய சபையின் வேண்டுகோளுக்கு அமைய ஆரம்பத்தில் ஆலய பிரதம குருவாக இருந்த சிவசண்முக குருக்கள் அவர் இப்போ லண்டனில் வசித்து கொண்டிருக்கிறார். அவர் முக்கியமான காலங்களில் இங்கே வந்து பங்கு பற்றி எல்லாவற்றையும் செய்து கொண்டார். அவர் மூலம்தான் எங்களுடைய பரம்பரை சபையின ஆலய பரிபாலன சபையின் வேண்டுகோளுக்கு வந்து அறிவித்தல் வழங்கப்பட்டு இன்று ஓரளவுக்கு நிதி வந்து கொண்டு இருக்கின்றது. இப்போ இந்த மழை காலமாக இருக்கிறபடியால் வேலையை தொடர்ந்து செய்ய முடியாமல் இருக்குது. இனிமேல் ஜான்வரியிலிருந்து வேலையை தொடர்ந்துள்ளோம். பெருந்தொகையான நிதி அவரே அதை தருவார் என்ற நம்பிக்கை இருக்கு. இந்த ஆலயத்துக்கு வரைக்க அந்த தீர்த்தம் வந்து சரியான பவர்னு சொன்னீங்களே, அதை எடுத்துட்டு போய் உங்களோட வீடுகளில் வச்சா அந்த தீர்த்தமும் மருந்து கொடுத்தா நீங்கள் இந்த கொண்டே வச்சிருந்தீங்க என்றால் விஷக்கடியில் ஏதாவது காணாக்கடியால் அந்த தீர்த்தத்தில் கரைச்சி போட்டு ஊசி விட்டீங்கன்னா மாறுமென்ற மக்களுடைய நம்பிக்கை இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. இங்கே வருகிற மக்கள் பெருந்தொகையான மக்கள் அந்த மருந்தினையும் தீர்த்தத்தினையும் எடுத்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மற்றது இந்த இடத்துல இந்த ராசகோபுர நிதிக்கு எங்களுடைய வேண்டுகோளாயம் வைக்கின்ற மக்கள் அவரே செய்விப்பார் நினைக்கவும் நாங்களும் ஒரு இதை பார்க்குற பக்தர்கள் காணிக்கைகளை செலுத்தும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறது. நீங்கள் வந்தா மேற்கொண்டு நிறைய தகவல்களை கேட்டு அறியலாம். எனக்கு என்ன ஒரு தகவல் கேட்க ஆசையா இருக்கு. இப்ப இந்த ராணுவத்தினர் அவர்கள் புத்தக பெருமான இருக்கு அந்த வரலாறு. இங்கே ஆதி காலத்திலே இந்திய இராணுவம் இங்கே இருந்தது.
இந்திய ராணுவம் இந்திய ராணுவம் 1991 முதல் 89 88 89 90ஆம் ஆண்டு கால பகுதியில் இருந்தது. இருந்த மட்டும் அவருடைய ஒரு பழக்கம் தெரிந்தான மக்கள் எல்லாரையும் திரட்டி கொண்டு ஒரு இடத்துல நிப்பாட்டி போட்டு பிரசங்கம் செய்கிறது, ஒளியை பிடிச்சி தாண்டு சொல்கிறது, இப்படியான நிலவரங்கள் இருந்து கொண்டு இருந்தது. அப்போ அந்த வகையில் எங்களுடைய கிராமத்து மக்களை கொண்டு அதில் நாகபுரம் கோடியில் இருத்தியாச்சு. இருத்தினால் அவர்கள் காலம் வாங்கி அங்கே இருக்கணும், பிள்ளைகளோட்டியோடு இருக்கணும், இப்படி இருந்து விடணும். இப்போ இவர் அடுத்த நாள் காலமாக போய் யூனிஃபார்ம் எடுத்து கொள்வி இருக்கிறார். அதுக்கு பாம்பு கையை பக்கத்து வைக்க பாம்பு உதறிவிட்டால் பாம்பு மேசையில் போயிடுச்சு. சரியோ ஏறினால் இவர்கள் அப்போ பாம்பு போவதில்லை. சரியோ அந்த நேரத்தில் எங்களுடைய ஆலய பிரதம குருவுக்கு வந்து அறிவித்து பிறகு போய் அவர் அந்த பாம்பை அந்த தடியில் ஏற்றி கொண்டு வந்து ஆலயத்தில் விட்ட ஒரு வரலாறு இருக்கு. அதே போன்று இலங்கை இராணுவம் இங்கே இருந்த காலத்திலே இப்படியான சில சிக்கல்கள் ஏற்பட்டு அவர்களுக்கும் பாம்பு பிரச்சனை கொடுத்து அவர்கள் தொடர்ந்து பேர்ந்து வந்து இங்கே இப்போ இப்போ சிலர் வந்து போகிறார்கள். இங்கே வந்து பூசை ஆராதனை வழிபாட்டில் ஈடுபட்டு போயினோம். அப்ப இந்த 2 இராணுவத்தினரும் இங்கே இருந்த 2 இராணுவத்தினரும் இந்த ஆனா இப்ப இந்த இலங்கை இராணுவம் இருந்த மாவட்டத்திலேயும் நாங்கள் இங்க 2003ஆம் ஆண்டு நினைக்கிறோம் இங்கே வந்த நாங்கள், அதாவது வந்து ஆலயத்தை பார்க்கறதுக்காக நாங்கள் எங்களுடைய பரம்பரை தர்மகர்த்தாவாக 2003 அப்போ இருந்தவர் இவருடைய தகப்பனார் சிதம்பர பிள்ளை, முருக சிதம்பர பிள்ளை. அவற்றை தலைமையில் நாங்கள் ஒரு 10-12 பேர் இலங்கை அரசாங்கத்தின் அனுமதியை பெற்று இங்கே வந்து நாங்கள் இங்கே பார்க்க வந்தால் ஆலயம் மிகவும் துப்புரவாகத்தான் இருந்தது. எங்கே பார்த்தாலும் இராணுவம் ஆலயத்தை சுற்றி மிக சுத்தமாகத்தான் வைத்திருந்தார்கள். அதிலே வரைக்கும் ஒரு சிங்களத்தில் ஒரு தமிழ்லையும் சிங்களத்திலையும் ஒரு போட்டு ஒன்று போட்டிருக்கு, பாதரட்சி அணிந்து கொண்டு உள்ளே செல்ல வேண்டாம். அதே மதிப்பாத்தான். அங்கே வந்தால் செருப்போட செருப்போட ஒருத்தரும் உள்ளுக்கு போக வேண்டாம். சரியா 2 போட் அந்த நாககனி குளத்துக்கு பக்கத்தில் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் தெரியாது எங்களுக்கு இந்த எடுக்கிற வசதிகள் இல்லை, அனுமதிக்கப்பட இல்லை, அதால் இந்த படங்களை எடுக்க முடியாமல் போயிட்டு அப்போ வந்த மூட்டம் ஆலயத்தை மூடி முன்பக்கத்தில் கதவில் உள்ளுக்கு திறந்தில்லை, முன்பக்க கதவை முன்னால் தான் பூக்களை வச்சு இவர்கள் வழிபாடு ஏற்றி கொண்டு இருந்திருக்கிறார்கள். வழிபாடு ஏற்றி கொண்டிருந்த போது திறக்கையில் அப்போ நாங்கள் உள்ளுக்கு போக போட்ட போது ஒருத்தர் வந்து சொன்னார், நான் எனக்கு எல்லாம் முடிந்து சொன்னார், மாற்ற அத்துலேண்டிப்பா அத்துலே நாகாமியுமே இல்லை வாங்க சரியோ உள்ளே போகாதீங்க. இப்போ அந்த நேரத்தில் என்னுடைய இப்போ அண்மையில் என்ற முகம் தொலைஞ்சு வந்து என்னோடய கையில் ஒரு நாகபாம்பு படம் இருந்தது. இப்படி காட்டினேன், பார்த்து போனேன். அப்போ நாங்களும் எங்களுடைய தர்மகர்த்தா குழுவினரும் சரியோ அப்போ தர்மகர்த்தா இருந்தது இவருடைய தகப்பனார் சிதம்பர பிள்ளை. அப்போ உள்ளுக்கு போய் அங்கே போனால் இந்த லிங்கங்கள் எல்லாம் சுற்றி பிரகார லிங்கங்கள் எல்லாத்தையும் கொண்டு மூலஸ்தானத்தில் வச்சிருக்கிறார்கள். கதவு சாத்தப்பட்டிருக்கு, ஒரு சேதம் விளைவிக்கையில் எல்லாம் கொண்டு உள்ளே வச்சிருக்கிறார்கள். சில்லுகளால் சேதம் ஞாபக சேதம் ஏற்பட்டது ஆலயத்துக்கு அது இராணுவத்தால் ஏற்படுத்தப்பட்ட இல்லை, பல வித யுத்தத்தின் போது ஏற்படுத்தப்பட்டது. அப்போ இங்கே அவர்கள் உள்ளுக்கு போறையில் வழிபாடு நடத்தி கொண்டிருந்தது. அதே போல் இந்த கண்ணகையம்மன் ஆலயத்துக்கும் போனாங்க வந்த குழுவினர். அந்த ஆலயத்தையும் பார்க்க போனால் அங்கே ஒரு தடவை நியமிச்சிருக்கு. அவருக்கு ஒரு வேலையில் அந்த இந்த ஆலயம் இருந்த இடங்கள் மிகவும் துப்புரவாக மிக சுத்தமாக தான் இருந்தது. அவருக்கு வேலை திங்கள்லையும் வெள்ளியிலையும் பூசை வைக்கிறது ஆலயத்துக்கு. அங்கேயும் போனால் எல்லாரும் இங்கே தூக்கி கொண்டு மூலஸ்தானத்தில் வச்சு சரியும் அவர் சொல்லுவார், தான் திங்கக்கிழமையில் பால் வச்சு பூ வச்சு பூசை பண்ணுவேன், வெள்ளிக்கிழமையில் அமுது வச்சு பூசை பண்ணுறான்னு சொல்லி சொன்னார். தனக்கு அதான் வேலை ஒதுக்கப்பட்ட வேலை, வேறு ஒரு வேலை அவருக்கு ஒதுக்கப்பட்ட வேலை அதுதான். ஆலயங்கள் இங்கே துப்புரவாகத்தான் நீட்டாக தான் வச்சிருந்தது. ஆனால் மக்கள் வழிபடுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. 2009ஆம் ஆண்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அனுமதிக்கப்பட்ட இருந்தது. இதுதான். அப்போ இப்போ அடிக்கடி இங்கே பல இடங்களில் இருந்து விசந்து கிட்டினவர்கள் வந்து அவருடைய அருளை பெற்று சுகப்பட்டு போனது
ஆனால் இங்கே உள்ள மக்கள் சிலர் வராதவர்கள் ஆஸ்பத்திரி போய் மரணத்தையும் நாங்கள் அறிய முடிகிறது. அது இது இதால மரணித்தார் இல்லை, சில பல சேர்ந்த இந்த எங்களுடைய நம்பிக்கை கடவுள் என்ற நம்பிக்கை. கடவுள் ஒருத்தரும் கண்ணால காண்றது இல்லை. கடவுள் ஒரு மனித உருவத்தை இது ஒரு உருவத்தில் தான் எங்களுக்கு காட்சி அளிப்பார். இதுதான் இந்த வரலாறு. ஆனா அந்த கூட இயற்கையோட இருக்கிற ஒரு தெய்வம் சரியான பவர். நிச்சயமாக வேற கோயில்கள்ல இல்லாத மூர்த்திகள் இப்படியான கோயில்கள்ல சுருக்கமாக சொல்றதா இருந்தால் இந்த ஆலயத்தை பற்றி, இந்த ஆலயம் என்ன காலத்திலே தோன்றுறது எங்களுக்கு யாராலையும் கூற முடியாது. இந்த ஆலயத்திலே இப்பகுதியிலே ஆட்சியோ புரிந்த நாகர் இனத்தவர்களால் தான் இந்த ஆலயம் ஆதி காலத்திலே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு வீர சைவ சமுதாயம் இந்த இடத்துல இருந்திருக்கு. அதுக்கு இருந்த அடையாளங்கள் எல்லாம் இப்போ இந்த யுத்தத்தின் பிறகு அழிந்து போச்சு. ஏற்கனவே இதில் இங்கே பார்த்தீங்கன்னா மண்பண்டங்கள் பழைய இதுகள் எல்லாம் கேம்பஸில் எடுத்து கொண்டு வச்சுக்கிறார்கள். ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கொண்டு வச்சுக்காங்க. சரியும் இருந்தக்குரிய அறிகுறிகள் இங்கே காணப்படுகின்றது. அப்போ அவர்களுடைய வழிபாட்டின் பிறகு 1845ஆம் ஆண்டில் தான் இந்த ஆலயம் யாழ்ப்பாண கச்சேரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரியும் அதே போன்று 1875ஆம் ஆண்டில் அந்த ஆலயம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஆலயம் இது தொடங்கின பிறகு படிப்படியாக வளர்ச்சியுற்று இன்று ஒரு கோபுரங்கள் எல்லாம் அமைந்து ராசகோபுரம் அமைகிற ஒரு தன்மையில் ஒரு தகவலை இந்த இடத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த ஆலயத்துல கலை அது பண்பாட்டு அளவுகளுக்கும் குறைவு இருக்காது. யாழ்ப்பாணத்துல எங்கேயும் இல்லாத ஒரு வரலாறு. அதாவது அந்த காலத்திலேயே இங்க இந்தியாவில இருந்து பின்னணி பாடகர்களை அழைத்து டிஎம்எஸ் எல்லாம் இங்க வந்ததா? டிஎம்எஸ் இங்க வர இல்லை. அவர் ஹார்ட்லி காலேஜுக்கு வந்த இடத்துல இங்க உள்ள ஒருவருக்கு ஈழத்து சவுந்தரராஜன் என்ற பட்டம் அவரால் ஹார்ட்லி காலேஜில் வச்சு அவர் பாட்டு நடத்துல இவர் அவற்றை பாட்டு அதே மாதிரி பாடினால இங்க இப்போ வருஷம் வருஷம் நீங்க சூப்பர் சிங்கர் அதெல்லாம் கூப்பிடுறதா இந்த ஆலயத்துக்கு? அந்த ஆலயத்துக்கு வர்றவர்கள் அது ஒரு சிறப்பு தான். கலை நடக்கின்றது. அண்மை காலத்துல கூட நித்யஸ்ரீ மாதவன் போனவன். அப்படியே காலத்துக்கு காலம் நிறைய வரலாறுகள் இந்த ஆலயத்துக்கு காட்சி கொண்டு இருக்கலாம். இந்த ஆலயத்துல நம்பிக்கை உள்ள நிறைய பக்தடியார்கள் இந்த உலகம் எல்லாம் இருப்பீங்க. இந்த காணொலியை பார்த்து உங்களுக்கும் ஒரு பரவசம் ஊட்டுறதா இருக்கும். நீங்க இங்க இருக்க வந்த ஞாபகங்கள் இந்த ஆலயத்துக்கு நான் பர்சனலா நிறைய விஷயங்கள் உணர்ந்ததால, நான் இதுல அருகில உள்ள எழுதுமட்டுவாழ் கிராமத்தில் இருக்கிறதாலையும் இந்த ஆலயத்தின் தொன்மையான வரலாறுகளை ஆவணப்படுத்தணும் என்று நினைச்சேன். நான் அதுக்கு இந்த ஆலயத்தின் வம்சம் சார்ந்த வழி சார்ந்த இந்த ஐயாவிட்ட இந்தளவு தகவல்களை கேட்டு நானும் நிறைவு பெற்றிருக்கிறேன். இந்த தகவல்களை வழங்கியமைக்காக தமிழ் எந்திரன் யூடியூப் தளம் சார்பாக உங்களுக்கு நன்றிகள் ஐயா. நன்றி. நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். வணக்கம்.